மாமா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவர் கேக்குற மாதிரி தெரியல. இதுக்கு மேல எப்படி அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல அவர் குடிய நிறுத்தினாதான் நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவேங்கிற உறுதியோட போறேன் மாமா. அப்ப நீ இந்த ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. மொத்தமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிடு. டேய், அண்ணி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்க. மனோஜ், உனக்கு எப்ப எதை பேசணும்னே தெரியாதா? பாவம் மீனா எவ்வளவு கஷ்டமா இருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க எடுத்த முடிவு தான் சரின்னு தோணுது. என்ன நீங்க மீனா அண்ணி வீட்டை விட்டு போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி இல்ல ரவி, மீனா எவ்வளவு சொல்லியும் முத்து குடிக்கிறத விடவே மாட்டேங்கிறாரு. இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தா முத்து அட்லீஸ்ட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. மீனா, இதுக்காக நீங்க வீட்டை விட்டு போறேன்னு சொல்றது ரொம்ப சில்லியான ரீசனா இருக்கு. முத்து என்ன புதுசாவா குடிச்சிட்டு இருக்காரு? அதுவும் இல்லாம அவர் இப்ப ரெகுலரா குடிக்கிறதும் இல்ல. திடீர்னு வந்து அவர் குடிக்கிறாரு, நீங்க போறேன்னு சொன்னீங்கன்னா நிஜமாவே நீங்க போறதுக்கு இதான் ரீசனா? ஆமா ஸ்ருதி, இது மட்டும்தான் காரணம். மீனா, நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் அவர் திருந்தவா போறாரு? இனி குடிக்கிறதுக்கு திரும்ப ஒரு ரீசன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு இங்க இருந்து ஏதாவது பேசி பாருங்க. இனிமே நான் பேசுறத அவர் கேட்க போறதில்ல. மீனா, இதுக்கேமா நீ வீட்டை விட்டு போற? அவன் வரட்டும், நான் பேசி பார்க்கறேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. அவருக்கு நான் வேணுமா இல்ல அந்த குடி வேணுமான்னு அவரே முடிவு பண்ணிக்கட்டும்.